அதேரா, நீங்களும் சாரும் இப்போ ஃப்ரீயா இருக்கீங்களா? ஆமா சார். ஏன் கேக்குறீங்க? உங்க 2 பேருக்கும் ஒரு ட்ரீட் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்காக தான் கேட்டேன். ட்ரீட்டா? எதுக்கு சார்? கல்யாணம் ஆன புது ஜோடிகளுக்கு விருந்து போட வேணாமா? எப்ப ஃப்ரீன்னு சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்ணிருவேன். சார் நீங்க வேற. ஏற்கனவே நாங்க ஒன்னா தானே சார் வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப புதுசா ஒரு தாலி கட்டிக்கிட்டோம், அவ்வளவுதான். விருந்தெல்லாம் வேண்டாம் சார். விருந்தெல்லாம் வேணுமா வேணாமான்னு நான் உங்ககிட்ட கருத்து கேட்கல. விருந்துக்கு எப்ப வரீங்கன்னு தான் நான் கேக்குறேன். ஐயோ என்ன சார் நீங்க? அதுக்கு இல்ல ஆதிரா, நீங்க 2 பேரும் பாசமான லவ்வபிள் கப்பிள்ஸ். ஆனா சார் ஜெயில இருக்கும்போது நீங்க 2 பேரும் பிரிஞ்சு அவஸ்தைப்பட்டத நான் என் கண்ணால பார்த்தேன். நீங்க சேரணும்னு மனசார ஆசைப்பட்டவன் நான். இப்ப அது நடந்துருச்சு. அத கொண்டாட வேணாமா சொல்லுங்க? சரிங்க சார், உங்க பேச்ச தட்ட முடியுமா? இதுக்கும் நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். சரிங்க. அவருக்கு ஓகே அப்படின்னு சொன்னாருன்னா இன்னைக்கு ஈவினிங் வச்சுக்கலாம். சரிங்க சார், நான் கேட்டு சொல்றேன். சரிங்க. சரி, நான் செக் பண்ணி பார்க்கறேன். செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புறேன். ஓகே. சொல்லாதீரா. கதிர் சார் ஃபோன் பண்ணாருங்க. நம்ம கல்யாணத்துக்கு விருந்து தர போறாராம். வேணானாலும் அடம் பிடிக்கிறாரு. இப்ப என்னங்க பண்ணா? அவர் ஆசையா கூப்பிட்டு மறுக்கவா முடியும்? விருந்து எப்போவா? நமக்கு ஓகேனா இன்னைக்கு ரெடி பண்றேன்னு சொன்னாரு. சரி, ஓகே சொல்றாதரா. இதோ சொல்லிடுறேங்க. சொல்லுங்க ஆதிரா, சார் என்ன சொன்னாரு? சார் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்போ ஓகேங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அந்த ரெஸ்டாரண்டோட லொகேஷனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே சார், தேங்க் யூ. ஆதிரா, நம்ம போய் ரெடி ஆகலாம். வா. அந்த வக்கீல் கிட்ட பேசினா எப்படி சந்தோஷப்படுறா பாரு. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் பண்றது? இதை இப்படியே விடக்கூடாது. இனியும் அந்த வக்கீல் கூட ஆதிரா பழகிட்டு இருந்தா என் குடும்பத்துக்கு தான் சிக்கல் ஆயிடும். எப்படியாவது ஆதிரா அந்த விருந்துக்கு போறத தடுத்து ஆகணும். உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஹோட்டல் சூப்பரா இருக்கு சார். டேஸ்ட், சர்வீஸ், ஆம்பியன்ஸ் இது எல்லாமே இங்க சூப்பரா இருக்கும். ஆமா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி நான் தானே ஃபர்ஸ்ட் ட்ரீட் கொடுக்கறேன். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல, எப்பவுமே கல்யாணம் ஆன உடனே சொந்தக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட் கொடுப்பாங்க. அப்படி பார்த்தா நான் தானே உங்களுக்கு முதல் சொந்தம். என்ன கதிர், ஜாலியா வந்து எங்களை போய் ஃபீல் பண்ண வைக்கிறீங்களே. ஜாலி தானே, ஆரம்பிச்சிடலாம். பேரர் சார். என்ன சார் இதெல்லாம்? கேக் இல்லாம செலிப்ரேஷனா? இந்தாங்க சார். இந்தாங்க, 2 பேரும் சேர்ந்து வெட்டுங்க. சார், 2 பேரும் ஒரே டைம்ல ஊட்டுங்க.
சார் உங்க 2 பேருக்கும் வாழ்த்துக்கள் சார். வேற ஒரு நிமிஷம். இந்தாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் கொடுத்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எனக்கு அது ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு அர்ஜென்ட்டான ஒர்க்கு, நான் உடனே போகணும். நீங்க மெதுவா சாப்பிட்டு கிளம்புங்க. என்னாச்சு சார்? என்னன்னு சொல்லுங்க. ஏன் இவ்வளவு பதட்டம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உட்காருங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. வேற சார் வாங்க. என்னாச்சு? பில் எவ்வளவுன்னு என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே சார். நான் அமௌண்ட் சென்ட் பண்ணிடுறேன். ஓகே சார். நீங்க பொறுமையா சாப்பிடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே. கதிருக்கு என்னாச்சு? அவர் இப்படி பதட்டப்பட்டு நான் பார்த்ததே இல்லைங்க. என்னன்னு எனக்கும் புரியல. யார் பேருக்கு மார்ச்சனா? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. தட்டுல வேமா. கடவுளே, எப்பவுமே நான் ஒரு வேண்டுதலோட தான் உன்கிட்ட வருவேன். இல்ல எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறேன்னு சண்டை போட வருவேன். ஆனா இன்னைக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சந்தோஷமா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்னாலதான் அம்மாவுக்கும் பாட்டிக்கும் ஆபத்துன்னு அந்த ஜோசியர் சொன்னது ஒரு பக்கம், இந்த கல்யாணம் நடந்தா உயிர் பலி ஆகும்னு அந்த பித்தன் சொன்ன வாக்கு ஒரு பக்கம், இது எல்லாத்தையும் விட என் கல்யாணத்தை நிறுத்தியே தீருவேன்னு சபதம் போட்டு சாரு ஒரு பக்கம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் பிரச்சனைகளால நான் பயந்துட்டே இருந்தேன். ஆனா இந்த எல்லா தடைகளையும் மீறி கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நீதாம அருள் புரிஞ்ச. அதுக்கு நன்றி சொல்லதான் வந்தேன். ரொம்ப நன்றிமா. ஆதிரா, ஆதிரா. அம்மா, என்னாச்சு? ஏன் முகம்லாம் வாடி போயிருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமாமா, இனி வரப்போற பிரச்சனை. என்ன சொல்ற ஆதிரா? என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னால உங்களுக்கும் பாட்டிக்கும் கெட்ட நேரம்னு ஒரு ஜோசியர் சொன்னாரில்லம்மா, அவரை இன்னைக்கு நான் கோயில்ல பார்த்தேன். ஐயோ, என்ன ஆதிரா திடீர்னு இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? பாத்தீங்களாம்மா, நீங்களே இப்படி பயப்படுறீங்க. நானும் அதை நினைச்சுதாம்மா பயந்துட்டு இருக்கேன். இங்க பாரு, நான் ஜோசியரோட வாக்குக்காக பயப்படல, உன் வாழ்க்கையை நினைச்சுதான் பயப்படுறேன். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீ இப்பதான் வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சிருக்க. அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையான்னு காதுல கேட்கவே கவலையா இருக்கு. மத்தபடி வேற எதுவும் இல்ல. ஆதிரா, இதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத, தைரியமா இரு. ஆனா என்னால அப்படி இருக்க முடியலையேம்மா. தினம் தினம் போற பாதையா இருந்தாலும்
இன்னைக்கு அதுலதான் உனக்கு மரணம்னு சொல்லிட்டான். போய் சேர்ற வரைக்கும் பாத பயமா தானமா இருக்கும். போலாம். துணைக்கு இப்ப யாராவது ஒரு ஆள் மட்டும் தான் வரணும். யாராவது ஒருத்தர் மட்டும் வாங்க. அம்மா நீங்க போங்கம்மா, நான் வெயிட் பண்றேன். சரி வாங்க. போயிட்டு வாங்க பாட்டி. கதிர் நேத்து ட்ரீட் கொடுக்கும்போது எதுக்கு திடீர்னு கிளம்பி போனாரு? அதுக்கப்புறம் போனே பண்ணலையே. என்ன எதுனா போன் பண்ணி கேப்போம். மேடம் வாங்க, ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, அமைதியா வாங்க. மேடம் இல்லங்க, ஒண்ணும் இல்ல மேடம், கீதா, வாங்க. ஏன் ஒண்ணும் இப்படி இல்ல. அடம் பிடிக்கிற? சொன்னா கேளு. இல்ல கீதா, ஏய், அமைதியா இரு. கதிர் சார் நீங்க இருக்காரு. கீதா, அமைதியா இரு சொல்றேன்ல. யார் இந்த பொண்ணு? வா வா கீதா, சொன்னா கேளு, வா. மேடம் வாங்க, ஒண்ணும் இல்ல, வாங்க ஒண்ணும் இல்ல, வா. வாங்க மேடம். அம்மா வர்றதுக்குள்ள என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா கீதா. சரி சரி சரி, ஒண்ணும் இல்ல. அண்ணா நீங்க கிளம்பலாம். சரிம்மா. வா வாங்க மேடம். அட, வா சொன்னா கேளு, அமைதியா இரு, வா. என்னங்க மேடம் மாத்திரை? எனக்கு ஏதோ வேண்டாம், போ. மாத்திரை சாப்பிடுங்க மேடம், போ. கீதா, ஒண்ணே ஒண்ணுதான். சொன்னா கேளு கீதா. வேண்டாம். எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இந்த மாத்திரையில ஏதோ கலந்துருக்காங்க. என்ன கொல்ல பாக்குறாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. கீதா, இது சாக்லேட் மேடம். நான் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாக்லேட் தான், சாப்பிடு. சாக்லேட் ஆமா, ஆமா. நிஜமா சாக்லேட் தான், சாப்பிடு. மாத்திரை இல்லல்ல. இல்ல, இல்ல, இல்ல இல்ல, இல்ல, சாக்லேட் chocolate தான். சரி, அப்ப சரி. சாப்பிடுறேன். ஆதிரா, நீங்க எப்படி இங்க? ஹாஸ்பிட்டல்ல இருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். ஏய், யார் நீ? இந்த ராட்சசனோட ஆளா? எதுக்கு நீங்க வந்த? கீதா, மேடம், போன்றல்ல. இங்க இருந்து வெளிய போ. சார், இவங்களுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இங்க வச்சிருக்கீங்க? இவங்க யாரு? இவங்க என் வைஃப் கீதா. வைஃபா? என்ன சார் சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுலதான் பிரச்சனை. அவங்கள தூங்க வச்சிருங்க. ஓகே சார். அவங்களுக்கு தூங்குறதுக்கு மாத்திரை கொடுத்துருக்கு. நீங்க வாங்க பேசுங்க, வாங்க. ச்சே, பாவம் கீதா.
நல்லா வாழ வேண்டியவங்க இப்படி ஆயிட்டாங்களே. கதிர் சார் மாதிரி ஒரு நல்லவர் ஹஸ்பண்டா கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாத நிலைமையில இருக்காங்க. பாவம் கதிர் சார் சிட்டிலேயே பெரிய லாயர்னு பேரு. ஆனா அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எல்லாரோட சிக்கலையும் தீர்த்து வைக்கிறவருக்கு தன்னோட சிக்கலை வெளியில கூட சொல்ல முடியாம தவிக்கிறாரு. ஆனா இதை இப்படியே விடக்கூடாது. கதிர் சார் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அவருக்காக நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும். என் ஹஸ்பண்ட் ஒரு ஏசிபி. ஆனா அவர்கிட்ட சொல்லி உதவி கேட்க முடியாத மாதிரி சத்தியம் வர வாங்கிட்டாரு. இப்போ என்ன பண்றது? அவர்கிட்ட எப்படி மறைக்கிறது? ஆஹா, என்னால முடியாது. சத்தியத்தை சாமி மேல போட்டுட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இந்த விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு அவர்கிட்டயும் சத்தியம் வாங்கிடணும். அவரு போலீஸா இருக்கிறதுனால கதிர் சார் விஷயத்துல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாரு. அவர் வந்ததும் கண்டிப்பா விஷயத்த சொல்லிடுவோம். இப்ப அந்த கேஸ ஏன் மேல நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த சந்தோஷத்துல தான் அதுல உன்னை பார்க்க வந்தேன். அதிரா, அதிரா, என்ன இது? நான் இவ்வளவு ஹாப்பியான மேட்டர் சொல்றேன், நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்க. என்னாச்சு? இல்ல இல்லங்க, சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆமா, அந்த கீதா யாரு? அவங்க போட்டோ இருக்கா? இருக்கு. தோ இந்த பொண்ணுதான். இவங்களா? ஏன் இவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா? இல்ல இல்ல, இவங்களா அந்த அரசியல்வாதியோட ரிலேஷனான்னு கேட்டேன். ஆமா அதுதான். நான் மறுபடியும் சார்ஜ் எடுத்து வந்திருக்கிற முதல் கேஸ். இதை நான் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். இந்த பொண்ணை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இவங்க யாரையும் லவ் பண்ணிருக்காங்க, ஆனா அது யாரும் தெரியல. கண்டிப்பா அவன் தான் கீதாவை கூட்டிட்டு போயிருக்கணும், இல்லைன்னா கடத்திட்டு போயிருக்கணும். எந்த குழுவுமே கிடைக்கல. ஆனா எதுவா இருந்தாலும் அவனை நான் பிடிப்பேன். எந்த மூலையில அவன் பதுக்கி வச்சிருந்தாலும் அந்த பொண்ணை நான் மீட்பேன். அவனை என்கவுண்டர்ல போட்டாதான் இந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கும்னா அதையும் நான் செய்வேன். கடவுளே, இவர் என்ன இவ்வளவு ஸ்பீடா இருக்காரு? இப்ப கீதா கதிர் சார் கிட்டதான் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை இவருக்கு தெரிஞ்சா சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து கதிரோட நியாயத்தை புரிஞ்சுக்காம அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுட்டா என்ன பண்றது? கதிர் நல்லவர் தான், அவர் என்ன கடத்தலன்னு அந்த பொண்ணு கூட சொல்ற நிலைமையில இல்லையே. கதிர் தான் கீதாவை இப்படி பண்ணிட்டாருன்னு நம்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கே. இப்ப என்ன பண்றது? ஆதிரா, ஆதிரா, ஆதிரா. நானே அந்த ஆதிரா போடுற ஆட்டத்தை பார்த்து டென்ஷனா இருக்கேன். இதுல நீ வேற. என் கண்ணுக்கு முன்னாடியே என் பிள்ளைக்கு துரோகம் பண்றாளே, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. உன் பொண்டாட்டி வக்கீல தேடி போயிருக்கான்னு திருமாறன் கிட்ட சொல்லான்னு பார்த்தா அவ அத நம்புவானா? கடைசியில நான் தான் திட்டு வாங்கிட்டு நிக்கணும். இங்க பாரு சரண்யா, இதுக்கு மேல என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. அந்த கதிர் விட எங்க இருக்கு சொல்லு, நானே நேரா போய் அவளை கைய களவுமா பிடிக்கிறேன். பொறுங்க அண்ணி, அதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணிட்டேன். என்ன சொல்ற? நீங்க அங்க போனீங்கன்னா ஆதிரா ஏதாவது சொல்லி உங்களை சமாளிச்சிருவா. ஆதாரம் கையில இருந்தாதான் அவளை அடக்க முடியும்.
நல்லவளா வேஷம் போடுற அவளை இந்த வீட்ல அம்பலப்படுத்த முடியும். அதுக்காக தான் ஆதிரா கதிரோட வீட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ண சொல்லிருக்கேன். அது நிச்சயமா கிடைச்சிரும். அதுக்கப்புறமா நீங்க பூந்து விளையாடலாம். என்ன ஆதாரம்? யார்கிட்ட சொல்லிருக்க? யார்கிட்ட சொன்னா அந்த வேலை கரெக்டா நடக்குமோ அவங்க கிட்ட சொல்லிருக்கேன். உங்களுக்கு தேவை ஆதிராவுக்கு எதிரான ஆதாரம். அது உங்க கைக்கு வந்து சேரும். இல்ல இல்ல போய் சொல்லாத. நீ அந்த பூபதியோட ஆளு தானே? எனக்கு தெரியும். நீ அவன் சொல்லிதான் வந்திருக்க. போ போ இங்க இருந்து. இல்லம்மா. வேண்டாம், நான் சொல்றத கேளுமா. வேண்டாம் கீதா, சொல்ற கேளுங்க கீதா. வேண்டாம். அம்மா கதையா? என்ன கதை? அது கீதான்னு ஒரு தேவதை பத்தின கதை. கீதாவா? சரி சரி, கதைய சொல்லு. ஒரு ஊர்ல கீதான்னு ஒரு நல்ல பொண்ணு வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்தாளாம். அவளுக்கு ஒரு கெட்டவன் ரொம்ப டார்ச்சர் தந்தானாம். அதுல அவ ரொம்பவே பயந்து போய் சாகுற வரைக்கும் போயிட்டாளாம். ஐயோ. அப்போதான் ஒரு ஹீரோ வந்து அவளை காப்பாத்தினாராம். பின்னாடி அவரு அவளை லவ் பண்ணாராம். அவளும் அவரை லவ் பண்ணாலாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? பண்ணிக்கிட்டாங்க. அப்போ குழந்தை? அதுக்குள்ள கீதா உடம்புல ஏகப்பட்ட சிக்கல் வந்துருச்சு. அடடா. அதுக்கப்புறம் அவ படுத்த படுக்கையாயிட்டான். ஆனாலும் அந்த ஹீரோ அவளை விட்டுட்டு போகாம அவ கூடவே இருந்தாரு. ஏன்னு சொல்லுங்க? அது அது கீதா மேல வச்சிருக்க லவ். கரெக்டா? சூப்பர். ஆனா அந்த கெட்டவன் இன்னும் கீதாவை தேடி அலைஞ்சிட்டே இருந்தானா. அவன் கண்ணுல சிக்காம ஹீரோ அவளை பொத்தி பொத்தி பாதுகாத்துட்டு இருந்தாராம். அவரு சாதாரண ஹீரோ இல்ல, சூப்பர் ஹீரோ. ஆமா, அவர் பேர் என்ன? நான் சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்க இந்த மருந்து இருக்குல்ல, மருந்து, அதை இப்ப நீங்க குடிக்கணும். ஓகே. இப்ப சொல்லு, அந்த ஹீரோ பேர் என்ன? அந்த ஹீரோவோட பேரு கதிர். அந்த ஹீரோவை நான் பார்க்கணுமே. பார்த்து அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும். என்ன கூட்டிட்டு போறியா? நிச்சயமா கூட்டிட்டு போறேன். சொல்லுங்க சார். என்ன ஆதிரா, என் வீட்டுக்கு வந்துட்டீங்களா? நான் அப்பவே வந்துட்டேன் சார். வந்து நர்ஸையும் அனுப்பி வச்சுட்டேன். ஓ அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் ஆதிரா. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேலை நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்க. என்ன சார்,
இந்த ஹெல்ப் கூட நான் பண்ண மாட்டேனா? கதிர் சார், நீங்க எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? இதோ வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, கீதா எப்படி இருக்கா? ஏதாச்சும் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாளா? பிரச்சனை பண்ணாங்க, ஆனா இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்காங்க. ஐயோ, என்ன பிரச்சனை? ஏதாவது உங்களை திட்டினாளா? பொருள் எல்லாம் எடுத்து என்ன அடிச்சிட்டாங்க. ஐயோ, ரொம்ப சாரி ஆதிரா. சார், இப்ப அவங்க குழந்தை மாதிரி தெரிஞ்சா செய்றாங்க, விடுங்க சார். உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி ஆதிரா, இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நீங்க வீட்டுக்கு போய்க்கலாம். ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேன், பரவாயில்ல. சரிங்க. டேய், அந்த வக்கீல் இந்த வழியா தான் வருவான். அவன் இந்த ஏரியாவை தாண்டி போக கூடாது. நீங்க 2 பேரும் கார்ல போய் அவன் பைக்ல மோதி ஆக்சிடென்ட் பண்ணுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். கதிர் வீட்டுக்கு போயிட்டா அந்த ஆதிரா கிளம்பி போயிடுவா. அப்புறம் எங்க திட்டம் எல்லாமே வேஸ்டா போயிடும். கதிரோட வீட்டுல ஆதிரா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தங்கணும். எனக்கு அது போதும். சரி, ஓகே சார். டேய், அந்த கதிர் வரா, அவனை அடிச்சு தூக்கிடுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். வாடா. ஆமா, வாசல்ல நிக்கிறா. அடி பாவி, யாருக்கு பொண்டாட்டியா இருந்துகிட்டு யார் வீட்டுல நிக்கிறா பாரு. என்கிட்ட வசமா சிக்கிக்கிட்ட. ஏ ஆதிரா, திமிராவா பேசுற? வாடி, உன் வாய்க்கு பூட்டு போடுறேன். அது மட்டும் இல்ல அண்ணி, எனக்கு தெரிஞ்சு ஆதிரா நைட் அங்கேயே தங்கிடுவான்னு நினைக்கிறேன். அது போதுமே அவளை நம்ம வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு. விரட்டுற? என் வீட்டுல இருந்துகிட்டு என்னையே ஏமாத்திக்கிட்டு என்கிட்டே திமிரா பேசுவா? நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இந்த ஆதாரம் போதும். அவளுக்கு நாளைக்கு விடிஞ்சதும் இருக்கு தீபாவளி. சரி, ஆதிரா நைட் இங்க வருவாளா இல்லையா? அப்படி வரலன்னா அவ என்ன காரணம் சொல்றான்னு தெரிஞ்சுக்கணுமே. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. எனக்கு தெரியலன்னு நீயும் பொறுப்பு இல்லாம சொல்ற. சுபத்ரா, அகல்யா பொறுப்பை பத்தி பேசுறா. ஆச்சரியத்துல எனக்கு நெஞ்சு வலியே வந்துடும் போல இருக்கு. ஆதிராவுக்கு போன் பண்ணி எங்க இருக்கான்னு விசாரிமா. சரிங்கம்மா. ஆதிரா என்ன திருட்டு வேலை பண்றான்னு இப்ப அவன் சொல்ல போற பதிலே தெரிஞ்சிடும். ஐயோ, லேட் ஆயிடுச்சுன்னு அம்மா போன் பண்ணிட்டாங்களே, இப்ப என்ன பண்றது? ஏ சுபத்ரா, போன ஸ்பீக்கர்ல போடு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். கந்தர் சார் வந்தா தானே நான் வீட்டுக்கு போக முடியும். ஒருவேளை அவர் வரலன்னா நான் கீதாவை எப்படி இப்படி விட்டுட்டு போறது? சொல்லுங்கம்மா. ஆதிரா, டைம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் நீ வரல? எங்க இருக்க? வெளியே சொல்லக்கூடாதுன்னு கதிர் சார் வேற சத்தியம் வாங்கிட்டாரு.
அது அது என் ஃப்ரெண்டோட வீட்ல இருக்கேம்மா. ஆதிரா, என்ன விஷயம்? எப்ப வருவமா? அது வந்து என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தி பிஹெச்டி பண்றாமா. நாளைக்கு யூனிவர்சிட்டில வர அவளுக்கு சப்மிஷனா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா எழுதி ப்ராஜெக்ட முடிக்கணுமா. அவ ஹஸ்பண்ட் வேற வெளியூர்ல இருந்து வந்துட்டு இருக்காராம். கை குழந்தையோட தனியா இருக்காமா. அதான் என்கிட்ட குழந்தைய பாத்துக்க முடியுமான்னு கேட்டா. அதான் நைட்டு இங்கே இருந்து ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேம்மா. அங்கேயே தங்குறியா? என்ன சொல்ற ஆதிரா? என்ன பண்றதுமா, அவ வர தவிக்கிறா. அவளோட ஹஸ்பண்ட் வந்துட்டா நான் உடனே கிளம்பி வந்துருவேன். இல்லனா அது வரைக்கும் என்னால வர முடியாதுமா. சரி ஆதிரா, பத்திரமா இரு. எதுக்கும் திருமாறனுக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிடு. சரிம்மா, கொஞ்ச நேரம் கழிச்சு நானே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். சரி ஆதிரா. என்ன இது? கதர் சார் கிட்ட இருந்து எந்த தகவலும் வரல. எங்க போனாரு? பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? கதர் சார் வந்துட்டா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். ஆனா அவரை காணுமே. ஒண்ணும் இல்ல, நீங்க தூங்குங்க. ஒண்ணும் இல்ல. தூங்குங்க. கதர் சார் வர மாதிரியே தெரியலையே, என்ன பண்றது? இவர் வேற ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டாரா என்னன்னு தெரியல. டாக்டர், நான் எப்படி இங்க வந்தேன்? நேத்து உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வழியில பார்த்தவங்க தான் உங்களை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க. நேத்தா? என்ன சொல்றீங்க? அப்ப நைட்டு? ஆமா, நீங்க நைட் ஃபுல்லா மயக்கத்துல தான் இருந்தீங்க. உங்க போன் வேற உடைஞ்சிருந்துச்சு. உங்க விசிட்டிங் கார்டை பார்த்து லாயர் சேம்பருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அப்போ நைட்டு நான் இங்கதான் இருந்தானா? அப்போ வீட்டுல ஐயோ, ஆதிரா பாவம், அவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒண்ணும் புரியலையே. டாக்டர், நான் கிளம்புறேன். இருங்க ஒரு நிமிஷம். எங்க கிளம்புறீங்க? படுங்க. நோ டாக்டர், நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். இங்க பாருங்க, உங்களுக்கு இப்பதான் மயக்கம் தெளிஞ்சிருக்கு. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். உடம்பெல்லாம் வேற காயமா இருக்கு. தலையில அடிபட்டதுனால ஸ்கேன் பண்ணிருக்கோம். ரிப்போர்ட் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இல்ல டாக்டர், நான் நைட்டே வரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க என் வீட்டுல காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஆனது அவங்களுக்கு தெரியாது. நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல டாக்டர். நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன்.
உங்க ஃபீஸ நான் ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்ல கட்டிட்டு போறேன். நான் வரேன் டாக்டர், கொஞ்சம் வழி விடுங்க. பார்த்து போங்க. ஓகே டாக்டர்.